சாப்பாடுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. எப்படியே கடன் வாங்கியாச்சு எங்களை படிக்க வச்சிருவாரு. ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப படிக்கணும்னு ஆசையாக இருக்கு. ஆனால் எப்படி படிக்கிறதுன்னு தெரில. நான் 514 மார்க் எடுத்திருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் வட்டம் கருவேப்பிலைப்பாளையம் என்ற ஒரு சின்ன கிராமத்தில் நாங்கள் வசித்து வருகிறோம். எங்கள் அப்பா மிளகாய் வியாபாரம் பண்ணுவார். அவருக்கு 5 பசங்க, அதில் 5வது தான் நான். 4 பேர் நல்லா டிகிரி பண்ணியிருக்காங்க. நான் தான் படிச்சுட்டு இருந்தேன். பப்ளிக் எக்ஸாம் தமிழ் நல்லாவே எழுதினேன். அதில் 99 எடுத்தேன். சென்டமுக்கு 1 மார்க் தான் கம்மி. மீதி சப்ஜெக்ட்லேயும் 90 அபோவ் எடுத்தேன். ஆனாலும் என்னால் படிக்க முடியல. இங்கிலீஷ் எக்ஸாமில் 63 தான். அது அப்பா இறந்த அப்போ எழுதின எக்ஸாமு. நாளைக்கு எக்ஸாம்னா இப்போ இந்த மாதிரி இறந்துட்டாங்க. ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இதுமாதிரி அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுமா, வாங்கம்மா அப்படின்னாங்க. போய் அரை மணி நேரத்தில் இதுமாதிரி அப்பா இறந்துட்டாருமா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பா எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். எப்படியே கடன் வாங்கியாச்சு எங்களை படிக்க வச்சிருவார். கஷ்டன்றதை எங்களுக்கு தெரியாமல் வளர்த்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் நான் எப்படி படிக்க போகிறேன்னு எனக்கே தெரியல. ஆனால் மார்க் எடுத்துருக்கனே தவிர இப்போ எப்படி படிக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவர் இருந்தால் நல்லாவே படிக்க வச்சுருப்பார். நான் சிஏ படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். அதான் என்னுடைய லட்சியம். ஆனால் இப்போ எப்படி படிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. முதல்ல சாப்பாடுனா எது இருந்தாலும் எது கேட்டாலும் வாங்கி தருவார். இப்போ எப்படி என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல. சாப்பாடுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ கூட நாங்கள் சாப்பிட்றதுக்கு முடியாததாக இருந்தோம். ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப படிக்கணும்னு ஆசையாக இருக்கு. ஆனால் எப்படி படிக்கிறதுன்னு தெரில. நான் 514 மார்க் எடுத்திருக்கேன். ஓகே, 600க்கு 514. ஒரு சார் கரூர்லேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க. அப்பா ஆக்சிடெண்ட் ஆனோடனே இறந்த உடனேவே அவர் எனக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் படிக்க வச்சார். எங்கள் தமிழ் சார் ஒருத்தர் இருக்கார். அவர் மூலியமாக தான் நான் போனேன். அவர் இருந்ததுனால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். இப்போதைக்கு அவர் இருக்கிறதுனால தான். அவர் பேர் தெய்வம். அவர் இருக்கிறதுனால தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். அவருக்கு பேரும் கரெக்டாக தான் வச்சுருக்காங்க, தெய்வம்னு. அவர் தான் எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த சாரால் தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் இப்போதைக்கு. அப்புறம் கரூர்லேருந்து ஒரு சார் வந்திருக்கார். நாங்களும் இருக்கிறோம் ஒரு குழுவிலேருந்து அவங்க தான் ஃபீஸ் கட்டினார். அது இங்கே யாரோ ஏற்பாடு பண்ணி அது ஃபீஸ் கட்டினார் அவர். ஆனால் கம்ப்யூட்டர் கிளாஸ் போனது எங்கள் தமிழ் சார் மூலயமா தான் போனேன். அவர் இருக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் நல்லாவே இருக்கேன் இப்போதைக்கு. அவர் தான் பஸ்ஸுக்கெலாம் தருவார். அக்கா ஃபஸ்ட் அக்கா பிசிஏ முடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. 2வது அக்கா டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்காங்க. 3வது அக்கா பிபிஏ முடிச்சிருக்காங்க. 4வது அக்கா பிஎஸ்சி மேக்ஸ் இப்போ ஃபஸ்ட் இயர் படிக்காங்க. செமஸ்டர் எழுத போயிருக்காங்க இப்போதைக்கு. மிளகாய் வியாபாரம் சைக்கிளில். அவர் அப்பத்துலேருந்தே அதுதான். சுப்புராயிலு.